ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 வருஷம் பாபி சிம்மா, தேஜ் சப்பாரா, ராஜ் அர்ஜுன் மற்றும் அனுஷ்யா இவங்களின் நடிப்பில் வெளியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் எபிக் டிராமா ஃபிலிம் தான் ரசாகர் அப்படின்ற ஒரு படம். ரசாகர் த சைலண்ட் ஜினோசைட் ஆஃப் ஹைதராபாத் அப்படின்ற ஒரு தெலுங்கு படம் தான். ஸோ இது வந்து ஒரு எபிக் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லலாம். அதாவது இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, 1947 வருஷம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு, இந்தியர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா 1948 வரைக்கும் இந்தியாவில் ஒரே ஒரு ஸ்டேட்ல இருக்கிற மக்கள் மட்டும் சந்தோஷமாவே இல்லை. மிகப்பெரிய வன்முறை வந்து நடந்துட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எந்த ஸ்டேட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் இல்லைங்க, ஹைதராபாத்ல தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு வருஷம் ஹைதராபாத்துக்கு மட்டும் நிசாமி மற்றும் ரசாகர் வந்து அந்த ஸ்டேட்டை ஆண்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஆளும் போது என்னன்னாச்சுன்னா, அங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய மிலிட்டன்ட், ஒரு மிலிட்டரி ஆஃபீஸரான கசீம் ரஸ்வி அப்படின்றவர் என்ன பண்ணுவாரு, ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை இருக்கணும், அங்க இருக்கிற ஹிந்துஸ்கள் எல்லாரையும் நம்ம அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு அரசியல் தந்திரம் பண்றாரு. இந்த அரசியல் தந்திரத்துக்கு இவர் யாரை யூஸ் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தோட நிசாமியான ஓஸ்மானி அலி கான் அப்படின்றவரை மேனிப்புலேட் பண்ணி பிரெயின் வாஷ்லாம் பண்ணி இவர் வந்து அங்க இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாரையும் வந்து இந்துக்களுக்கு எதிராக திருப்பி விடுற வேலையை பார்க்குறாரு. இதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட வன்முறைகள் வெடிச்சு அங்க இருக்கிற ஹிந்துக்களை ரொம்ப கொடூரமா கொலை பண்றது, அவங்க எல்லாரையுமே வந்து குடும்பத்தோடு அழிக்கிறது, அவங்க முஸ்லீமுக்கு வந்து கன்வெர்ட் ஆகலைன்னா அவங்களோட குடும்பத்தையே அழிக்கிறது அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய வன்முறை வந்து ஒரு வருஷமா போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு முஸ்லீம் ரிப்போர்ட்டரும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கட்டுரையாக வந்து பத்திரிகையில் எழுத ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து காண்டான கசீம் ரஸ்வி என்ன பண்ணுறாரு, அவரோட கையையும் வெட்டி அவரோட குடும்பத்தையும் அழிச்சிடுறாரு. ஸோ இந்த மாதிரி இந்த வன்முறை எப்படி வெடிக்குதுன்னா, எல்லா வெறித்தனமான முஸ்லீம்கள் இந்த ஹைதராபாத்தை ஆளணும், இதுக்கு சப்போர்ட் பண்ணாத முஸ்லீம்களையும் வெட்டுங்க, இதுக்கு சப்போர்ட் பண்ணாத ஹிந்துக்களையும் குடும்பத்தோட அழிங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய வன்முறை வெடிச்சதா வந்து ஹிஸ்டரியில சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ரசாகர் அப்படின்ற படம். ஸோ இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றதையும் தாண்டி இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து இந்தியர்கள், ஹைதராபாத் மக்கள் எப்படி மீண்டு வந்தாங்க, இதுக்கு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் எடுத்தாரு, இதுக்கப்புறம் எப்படி மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அப்படின்றது தான் அந்த படத்தோட மீதி கதை. ஸோ இது வந்து ஒரு வரலாற்றில் இடம்பெற்ற கதை அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ஃபிக்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு போக முடியாது. இது வந்து ஒரு ட்ரூ ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இவங்க லேபிள் பண்ணுறாங்க இந்த படத்தை. ஸோ இதுதான் இந்த படத்தோட கதையாக இருந்தாலும், இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பேசுவோம். இந்த படத்தோட பாசிட்டிவான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்றது ஹைதராபாத் மக்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்தியாவில் பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கே இதுதாங்க முதல் தடவை. ஸோ அதனால் இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. ஓ, இப்படிலாம் கூட நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி யோசித்தேன் நான். இது மட்டும் இல்லாமல் இந்த ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களும் வந்து எல்லாருமே நல்லவங்க தான். ஆனால் இந்த ஒரே ஒரு மிலிட்டன், இந்த கசீம் ரஸ்வி அப்படின்ற ஒருத்தரோட சுயநலத்தினால இந்த மொத்த ஸ்டேட்டில் இருக்கிற மக்கள் எப்படி சஃபர் ஆனாங்க, அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத்தை ஆண்டு கொண்டிருந்த நிசாமியான ஓஸ்மானி அலிகானும் எப்படி மேனிபுலேட் பண்ணப்பட்டாரு அப்படின்ற அந்த அரசியல் புரிதலை வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற தன்மையாக தான் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னும் மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டை உள்ளே இறக்கியிருக்கிறாங்க. ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுற ஒரு நடிகர்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அது எல்லாமே நம்மளால் ஈஸியாக உள்வாங்க முடியுது. ஏகப்பட்ட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இந்த ஒரு நிகழ்வில் இறந்துருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இந்த வரலாறு எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப அழகாக புகுத்தி இருக்கிறாங்க. இதையும் தாண்டி இந்த படத்தில் வந்து ஒரு சில போர் காட்சிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக தான் இருக்குது. அதுக்கெல்லாம் நல்லா செலவு பண்ணியிருக்காங்க, நல்லாவே தெரியுது. ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. இதையும் தாண்டி சர்தார் வல்லபாய் பட்டேலாக நடித்த தேஜ் சப்ரா அப்படின்ற நடிகர் வந்து ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட ஆக்டிங்லாம் வந்து ரொம்ப பாராட்டணும். ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் இந்த மாதிரி பாசிட்டிவ்ஸ்கள் நம்ம சொன்னாலுமே கூட இந்த படத்துலையும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த படத்தில் வந்து ஒரு முஸ்லீம் இந்த மாதிரி கொடுமைகள் பண்ணுறாங்க ஹைதராபாத்தில் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறது தான் இவங்களோட மைய கருத்து. இருந்தாலும் இந்த விஷயத்தை மட்டும் அவங்க ரொம்ப பாயிண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் படத்தை எடுத்தாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு யோசிக்க தோணுச்சு பார்க்கும்போது. ஏன்னா இதில் நிறைய பேரோட அச்சீவ்மெண்ட்ஸும் அந்த படத்தில் இவங்க சொல்லியிருக்கலாம். சர்தார் பட்டேலோட அச்சீவ்மெண்ட்ஸ் இன்னும் நிறைய சொல்லியிருக்கலாம். ஆனால் அவரை கொஞ்சம் டம்மி பண்ணுற மாதிரியே அவர் இப்படியும் அப்படியே நடக்கிறது, அதுக்கப்புறம் யோசிச்சுட்டே இருக்கிறது, இந்த மாதிரி தான் காமிச்சிட்டாங்களே தவிர இவர் செய்த சாதனைகள், இவர் எடுத்த ஸ்டெப், இவர் எடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் இன்னும் துல்லியமாக தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அந்த படம் பார்க்கறதுக்கு. ஆனால் அதுக்கு பதிலாக இவங்க வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் படத்தில் 2.25 மணி நேரம்ன்ற பாருங்க, 2 மணி நேரம் படமே பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம்கள் எந்த மாதிரியான கொடுமைகள் பண்ணுறாங்க அப்படின்றதையே இவங்க பின் பாயிண்ட் பண்ணி பண்ணும்போது இது வந்து ஒரு அரசியல் சார்ந்த படமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு யோசிக்க தோணுது. நிறைய வன்முறை காட்சிகள் வந்து ஏகப்பட்டது இருக்குது.
ஸோ இது வந்து இந்த முஸ்லீம்கள் வந்து ஹிந்துக்களுக்கு எதிராக பண்ணாங்க அப்படின்றத தான் அவங்க நிறைய வச்சாங்களே தவிர, அதே முஸ்லீம் மிலிட்டன் வந்து முஸ்லீம்களுக்கே நிறைய கொடுமைகள் பண்ணியிருக்காரு, அதை கூட அவங்க முன் வச்சிருக்கலாம். அதை வந்து சும்மா தொட்டுக்கிற ஊறுகாய் மாதிரி தான் வச்சுக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு பெருசாக நெகட்டிவாக பட்டுதே தவிர, ஓவராலாக இந்த படம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வரலாற்றில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படின்ற நீங்கள் அந்த ரிலீஜியனெல்லாம் தாண்டி இந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு காமன் ஒரு ஆடியன்ஸாவோ இல்லை ஒரு காமன் இந்தியனாவோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க. மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இது ஏன் நடந்து ஏன் நடக்கலை அப்படின்றதுலாம் அது அடுத்த விஷயம், அப்பாற்பட்ட விஷயம். ஸோ அதனால் இந்த படத்தை ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த படத்துக்கு சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.